ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு மாதிரி கொண்டு வந்து நிற்கிறது, ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றாங்க 360 டிகிரிஸ் உங்க ஃபோட்டோ வந்து மீன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில ஏஐ வெப்சைட்ஸ்ல. குடுத்தீங்க அப்படின்னா உங்கள மாரியே ஒரு பிக்சர் எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பட் டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ உங்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் ரொம்ப குரூஷியலா இருக்குமோ, அந்த இடத்துலலாம் நீங்க அப்லோட் பண்ண இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா, யூஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லா டேட்டாபேஸுமே சேஃப்ன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்படிதான் நம்ம வந்து நெறைய அப்லோட் பண்ணி பண்ணி வச்சுட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லாமே ஹேக் ஆயிருச்சு அப்படின்னாங்க. என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாரி இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், நம்ம ஐடென்டிட்டிய நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்டார்ட்டிங் கிரேஸ் அப்படின்றதால நெறைய பேர் அத பண்ணிட்டு இருக்காங்க. பட் டிஜிட்டல்லி ஸ்பீக்கிங் சைபர் ஹைஜீன் படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. அது அட்டாக்கர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப வசதியா போயிரும். என்னன்னா இந்த மாரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் குடுத்து அந்த அட்டாக் பண்றது. ஏன்னா இப்ப பேங்கிங்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீடியோ கால் பண்ணி பேங்கிங் பிளான் வந்துருச்சு. இப்ப நீங்க உங்களோட வீடியோ என்கிட்ட 360 டிகிரி வீடியோ இருக்கு என்கிட்ட. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜெனரேட் பண்ணலாம். சொல்லுங்க எனக்கு இந்த மாரி ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. நீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்க வீடியோ ஜெனரேட் பண்ணி அனுப்பலாம்.